அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. துயரத்தில் நம்முடன் நடக்கும் இயேசு துன்பத்தை நியாயப்படுத்துபவர்களாக இருக்கும் யோபுவின் நண்பர்கள் போலல்லாது, துயரத்திலும் இரக்கத்தோடு இருந்து தனது உடலால் உலகின் துன்பங்களை அனுபவித்த இயேசு போல நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். நமது துயரமான நேரங்களில் இயேசு நம்முடன் நடக்கின்றார். தத்துவ கருத்துக்களையும் உரையாடல்களையும் அல்ல, மாறாக நம் அருகில் இருந்து நமது உடன் நடக்கின்றார் என்றும், துன்புற்ற நமது இதயத்தால் இயேசுவை தொட அனுமதிக்கின்றார். நம்மை தனியாக அவர் விடவில்லை, நமது துயரங்களை அவர் சுமந்து நம்மோடு பயணிக்கின்றார் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 2 சனிக்கிழமை வத்திக்கானின் கிளமெந்தினா அறையில் இத்தாலியின் வின்சென்ஷா மறைமாவட்டத்தில் உள்ள குழந்தைகளை இழந்தவர்களுக்கான தலித்தாக்கும் டாலிட்டா கம் என்னும் அமைப்பைச் சார்ந்தவர்கள் ஏறக்குறைய 120 பேரை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். திருத்தந்தையின் கருத்துக்களை பேரருள் திரு சியாம்ப்னெலி அவர்கள் திருத்தந்தையின் சார்பாக வாசித்தளித்தார். திருவிவிலியத்தில் சொல்லப்படும் யோபுவின் நண்பர்கள் போல நாம் மாறக்கூடாது என்று வலியுறுத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், துன்பமான, வேதனையான, அர்த்தமற்ற காட்சியை வழங்குபவர்களாக, துன்பத்தை நியாயப்படுத்துபவர்களாக இருக்கும் அந்நண்பர்கள் போலல்லாது, துயரத்திலும் இரக்கத்தோடு இருந்து தனது உடலால் உலகின் துன்பங்களை அனுபவித்த இயேசு போல நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் என்றும் கூறினார் திருத்தந்தை. பிள்ளைகளை இழந்த மிகவும் வேதனையான துன்ப நேரத்தில் இரவும் பகலும் கடவுளை நோக்கி கூக்குரலிடும் செபத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்றும், வார்த்தைகளற்ற செபங்களால் நம் நிலையை கடவுளுக்கு எடுத்துரைக்கும் நிலையில், எனக்கு ஏன் இந்த நிலைமை? ஏன் நீர் என் நிலைமையில் தலையிடவில்லை? எங்கிருக்கிறீர்? எனது இதயம் அழுகின்ற இவ்வேளையில், மனிதகுலம் துன்புறும் வேளையில் நீர் எங்கே இருக்கின்றீர்? என்பன போன்ற கேள்விகள் இறைவனை நோக்கி எழும்புகின்றன என்றும் கூறினார். வலிமிகுந்த இக்கேள்விகள்தான் நம் உள்ளத்தின் ஒளிக்கீற்றை திறக்கின்றன, முன்னோக்கி நம்மை நகர்த்துவதற்கான வலிமையை தருகின்றன என்றும், வலியை அமைதிப்படுத்துவதை விட மோசமானது எதுவுமில்லை என்று கூறி, துன்பங்களை கையாளாமல் அதனை அகற்ற எண்ணுவது இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.